நான் அவனை அருந்ததிரா பார்க்கல, அங்க நான் அவனை வந்து தெலுங்கு பேசுறவங்களா பார்க்கல. நான் என் நாட்டினுடைய மக்கள், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் களத்துல நிக்கிறேன். எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க, போயிட்டு அங்க பார்த்து உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா அண்ணன் சீமான் மட்டும் தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. ஆமா, விஜய் அவர்கள் வந்தா கூட்டம் சேர்ந்துரும், அதுல போக்குவரத்து நெரிசல் ஏற்படும்ன்றதுக்காக தான் நாங்களே போயிட்டு பாக்குறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. எனக்கு அது பிரஸ் மீட்ல உடன்பாடு கிடையாது. முதல்ல அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல உடன்பாடு ஒரு துளியும் கிடையாது. மாநாடு நடக்குதுல்ல, ஆமா, மாநாட்டோட மேடைக்கு கவினுடைய அப்பா வருவாரு. சரி, கவினுடைய குடும்பத்தை வர வைப்பாரு. இவங்கள குடும்பத்தை நிக்க வச்சுட்டு அப்படியே துக்கமா ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு போஸ் கொடுத்தது இவங்களுக்காக பேசுவார். இது நடக்கலன்னா கேளுங்க நீங்க. இல்ல, ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. மாநாட்டுடைய மேடைக்கு இவங்க வருவாங்க. பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு நபர் என்பதை நான் சொல்லல, நீங்க சொல்லல. உங்க கட்சியை சார்ந்த, உங்களுக்காக போஸ்ட் ஓட்டின, உங்களுக்காக வந்து கத்திட்டு இருந்த அந்த ரசிகர்களே தொண்டர்களாக மாறக்கூடிய அவங்க வந்து சொல்றாங்க. ரெண்டு பேரை பத்தி உங்ககிட்ட கேட்டாகணும். ஒரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் போராடும் மக்களை நேரடியாக களத்துக்கே போய் தொடர்ந்து 2 நாள் சந்தித்து அந்த மக்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுக்கு உணவையும் வழங்கி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் திரு விஜய் அவர்கள் 10 நாட்களாக போராடும் மக்களை எட்டி பார்க்கல, அந்த போராட்டம் குறித்து எதுவும் வாயை திறந்து பேசல. நேற்றைக்கு தான் போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர்களை கூப்பிட்டு சந்திச்சிருக்கிறாரு. இந்த 2 விஷயத்தையும் எப்படி பாக்குறீங்க? ஒருத்தர் நேரடியா களத்துக்கு வந்துட்டாரு, ஒருத்தர் தான் இருக்கிற இடத்து போராடுற மக்களை கூப்பிட்டு பார்த்திருக்கிறாரு. உங்களுடைய பார்வையில இதை எப்படி பாக்குறீங்க? நேற்றைக்கே நான் சொல்லியிருந்தேன், சீமானர்களை பாராட்டி இருந்தேன். ஏன் அப்படின்னா, பொதுவா இந்த தூய்மை பணியாளர் செய்யக்கூடியவங்க பட்டியல் சமூகம்னு சொன்னோம் இல்லையா, அதுல பெரும்பான்மையான சமூகம் வந்து அருந்ததி சமூக மக்கள் வந்து இந்த பணி செய்யறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான். ஆனா அந்த நிலையை மாறணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க தான் அந்த வேலை செய்யணும், தலையெழுத்துல ஒண்ணு கிடையாது. நீ வந்து வேலை செய், நீ சொல்றல பிசில நான் அப்பர் கேஸ்ட், எம்பிசில நான் அப்பர் கேஸ்ட், நான் வந்து ஃபார்வர்டு கேஸ்ட், வந்து நீ வந்து உன் நகரத்தை சுத்தம் பண்ற, நீ வாடா வேலைக்கு வாடா, உனக்கு 23 மணி நேரம் சம்பளம் தராங்க, நீ வந்து இப்போ பொருளாதாரத்தை நலிவுற்ற ஏழைங்கெல்லாம் சீன் போடுறீங்களா, வாங்க வந்து கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அதுல இருந்து வெளியேறணும்னு நினைக்கிறேன். நான் அந்த தொழிலிருந்து வெளியேறி நாளைக்கு அவன் புள்ள கலெக்டர் ஆகணும், அவன் புள்ள வந்து ஐஏஎஸ் ஆகணும் நான் நினைக்கிறேன் வச்சுங்களேன். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் முன்னாடி ஏன் சொன்னேன் அப்படின்னா, அருந்ததிகளுக்கு எதிரான ஒரு சீமான் அப்படின்னு ஒரு விஷயம் கட்டமைக்கப்பட்டது இல்லையா, அந்த விஷயத்தை சீமானே உடைக்கிறாரு. ஏண்டானா, நான் அவனை அருந்ததிரா பார்க்கல, அங்க நான் அவனை வந்து தெலுங்கு பேசுறவங்களா பார்க்கல. நான் என் நாட்டினுடைய மக்கள், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் களத்துல நிக்கிறேன். எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க, போயிட்டு அங்க பார்த்து உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா அண்ணன் சீமான் மட்டும் தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. ஆமா, இன்னைக்கு அந்த சமுதாய மக்களுடைய கட்சிகள் என்று அறியப்பட்ட கட்சிகள் கூட இன்றைக்கு திமுகவோடு இணைந்து அமைதியா மௌனம் காத்துட்டு இருக்காங்க. அண்ணன் சீமான் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு, போராட்டம் நடத்துறாரு. ஏண்டானா அவர் வந்து நீங்க பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கூட சொல்லிங்க, அவர் அதாவது பண்றாரு, நீங்க என்ன பண்ணீங்க, அவரை கேள்வி கேட்பதற்கு முன்பாக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவரை போய் கேள்வி கேளுங்க, ஒரு விமர்சனம் பண்ணுங்க. அந்த விதத்தில் சீமானை நான் பாராட்டுகிறேன். அவரால் வந்து இந்த போராட்டம் தமிழக மக்கள் மத்தியில வெகுவா கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு பிரஷரை கிரியேட் பண்றாரு. ஏன்னா ஒரு 4 நாள் ஒரு லெட்டர் பேட் கட்சிக்காரர் கிடையாது, அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, 36 லட்சம் ஓட்டு வாங்கிய ஒரு கட்சி, ஒரு மாஸ் லீடர் திரு சீமான் அந்த மக்களுக்கு ஆர்ப்பாட்டம் எடுத்துறது மிகப்பெரிய வரவேற்கக்கூடியது. அதே போல பனையூர் பண்ணையார் அப்படியே எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? நான் என்ன ஒண்ணு சொல்றேன்னா, இந்த போராட்ட குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர், இந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் வழக்கறிஞர் பாரதி, நானும் அவர் மேல நல்லா மரியாதை வச்சிருக்கேன். ஹைகோர்ட்ல இருந்து ஆர்ப்பாட்டம் போராட்டினாலும் முதன்மை நிற்கக்கூடிய ஒரு நபர். நீங்க சொல்றீங்க விஜய் வந்து கூப்பிட்டு பார்த்தாருன்னு, ஆனா இவர் என்ன பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா, விஜய் அவர்கள் வந்தா கூட்டம் சேர்ந்துரும், அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படும்ன்றதுக்காக தான் நாங்களே போயிட்டு பாக்குறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட் கொடுக்குறாரு. எனக்கு அது பிரஸ் மீட்ல உடன்பாடு கிடையாது. முதல்ல அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல உடன்பாடு ஒரு துளியும் கிடையாது. விஜய் அவர்கள் வந்தா அந்த மக்கள் எல்லாம் பாதி பிச்சுக்கு போறாங்களா? வாய்ப்பே கிடையாது. எப்படி அது மாதிரி பண்ண முடியும்? இன்னும் சொல்ல போனா, அவர் வந்தாருன்னா, கூட்டம் கூடுச்சுன்னா போராடுற மக்களுக்கு அது இன்னும் வலு சேர்க்கும். அரசுக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். நான் இன்னைக்கே சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இவ்வளவு பண்ணி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறாருன்னா, விஜய் அவர்கள் வந்தாலே பெரிய அழுத்தத்தை வந்து ஏற்படுத்த முடியும். அவர் வரமாட்டாரு, எதுக்குமே வரமாட்டேன். எனக்கு நாளைக்கு நான் அவனை சொல்றேன், நாளைக்கு எங்கன்னா ஒரு சாவு நடந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துக்கு நான் போக முடியாது, அதனால வந்து அந்த இறந்தவரை என் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன், நான் மாலை போட்டு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னா எப்படி அது மோசமான ஒண்ணா இருக்கும்? நான் வந்து அவர் அவ்வளவு நான் உண்மையை விஜய் அவர்கள் மீது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன். பரவாயில்ல, ஒருத்தர் வந்து நடிகர் பணக்காரர் இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம அதை வந்து எதிர்க்கக்கூடாது, வரவேற்புன்னு நினைச்சேன். ஆனா அவருடைய செயல்பாடுகளை நீங்க ஒவ்வொன்றும் கவனிச்சிங்கன்னா, பழைய படம் எல்லாம் பாத்துக்கீங்களா, நாட்டாமை, ரஜினிகாந்த் அவர்களோ இல்ல சரத்குமார்களோ அவங்க வீட்டானது இறங்கி வருவாங்க,
அங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 ஏழைகள் கோவணம் பழைய சொல்லம் கழுத்துட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் அப்படி கையடி போட்டு 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 அப்படியே பந்தா உட்காந்து பார்த்து தெரியுமா. அந்த மாதிரி இவரு யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கார்களோ, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ அவங்களெல்லாம் ஒரு வீட்டுக்கு அழைத்து ஒரு சால்வை ஒன்று போட்டு ஒரு சாப்பாடு ஒன்று கொடுத்து இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அமுச்சு வைக்கிறாரு. இந்த தனத்தை பண்ணையார்த்தனம் என்று சொல்லாமல் நம்ம என்ன சொல்ல முடியும்? எப்படி அவர்களாம் இந்த மாதிரி மனசு? எனக்கு என்னன்னா, நம்மளோட பல விஷயங்கள் அவர் கடந்து வந்தவர், என்னோட வயதுல பெரிய மூத்தவர், பல பேரை பார்த்துருப்பாரு. சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பான்னா விஜய் அவர்களாம் மாற்றுக்கிறது கிடையாது, நமக்கு அதில் வந்து ஒரு துளி மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் நிஜ வாழ்க்கையில் என்னவா இருக்கீங்க? சாதிய ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினை உங்களால் பார்க்க செல்ல முடிந்ததா? அவன் வீட்டுக்கு போக முடிஞ்சதா? அட்லீஸ்ட் அறிக்கை விட முடிஞ்சதா? அதான் கேட்க வந்தேன். நீங்க பார்க்க கூட தேவையில்லை, குறைஞ்சபட்சம் அந்த ஆணவ படுகொலையை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையாச்சும் வெளியிட்டு இருக்கலாமே. இப்ப என்ன பண்ணுவாரு நீங்க கேளுங்க. இப்ப நமக்கு இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, நான் கேட்டல, இப்ப நீங்களும் நானும் பாத்தீங்கன்னா திமுக ஊப்பியா இருப்போம். ஏன்னா இது யாரு கண்ணுக்குன்னா தாவேகா கண்ணுக்கு, அப்படின்லாம் நாம் தமிழோட சொம்பா இருப்போம் அப்படின்னு நினைச்சுப்பானுங்க. ஏன்னா சீமானை பாராட்டிட்டு நினைச்சுப்பானுங்க. நான் சொல்றேன், இப்ப இதுக்கு வந்து என்ன சரி கட்டுவாங்கன்னா, மாநாடு நடக்குதுல்ல, ஆமா, மாநாட்டோட மேடைக்கு கவினுடைய அப்பா வருவாரு. சரி, கவினுடைய குடும்பத்தை வர வைப்பாரு. இவங்கள குடும்பத்தை நிக்க வச்சுட்டு அப்படியே துக்கமா ஒரு மூஞ்சி ஒன்று வச்சுக்கின்னு போஸ் கொடுத்தது இவங்களுக்காக பேசுவார். இது நடக்கலன்னா கேளுங்க நீங்க. இல்ல ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க, மாநாட்டுடைய மேடைக்கு இவங்க வருவாங்க. இது மாதிரி அடையாள அரசியல் எதாவது இருக்கா? ஏற்கனவே அவங்க இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் தகவல் வந்துச்சு, மதுரை மாநாட்டுல இந்த ஜாதி ஆணவ படுகொலையை கண்டிச்சு விஜய் பேச போறாரு. ஆமா, ஒரு மாசம் கழிச்சு தனி சட்டம் ஏற்ற சொல்லி சொல்ல போறாரு. இவெல்லாம் தெரியல, இதெல்லாம் பச்சை ஒரு சாதி அரசியலுக்கு துணை போறது. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் சாதிகளுக்குள்ள பிளவை நீங்க ஏற்படுத்த தேவை கிடையாது. சரி, ஒருத்தன் ஒரு மாற்று சமூகமா இருந்தாலும் அவன் எனக்கு எதிரி கிடையாது. அவன் வந்து அந்த சாதியில பிறந்தான்றதுக்கோசம் நான் எனக்கு எதிரியாக முடியும். ஆனா அப்படி எண்ணம் கொண்டவர் எனக்கு எதிராக செயல்படும் போது அவனை எதிர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, நீ என்னை வந்து கொலை செய்ய போற அப்படின்னா உன்னை எதிர்க்கக்கூடிய உன்னை கொல்லக்கூடிய ஆயுதமாக நான் மாறிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா அப்பதான் நான் வாழ முடியும். நீ என்ன அடி போறனா நான் வந்து அடிவங்களாம் இருக்க முடியாது. ஆனா விஜய் என்ன பண்றாருன்னா, மதுரையில மாநாடு, முக்குளத்தூரோட ஓட்டு அதிகம், அங்க நம்ம இப்ப எதனா வாய்கை விட்டோம்னா அங்க வந்து வரமாட்டானுங்க, அங்க கூட்டம் காட்ட முடியாது, உங்களை பார்ப்பதற்கு எல்லா சமூக மக்களும் வராங்க, நீங்க ஒரு சாதிக்கான நபர் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாதிய ஆணவ படுகொலை கண்டிப்பதற்கு உங்களுக்கு ஏன் துணிவில்லை? மாநாட்டு கூட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவர் வந்து இந்த ஆணவ படுகொலையை கண்டிக்காம இருக்கிறாரோ? லாஜிக்கா இருக்கு. நீங்க லாஜிக்கா மட்டும் கிடையாது, சேட்டலைட் மீடியா நியூஸ் சேனல்ல போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் யாருடைய திட்டம்னா ஜான் ஆரோக்கியோட திட்டம். கடுப்புல இருக்கிறாரு. ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து ஒரு 2-3 நாள் நேற்றுக்கு அப்புறமே வா தலைவா நம்ம போலாம் அங்க போயிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுலாம் ரெடியா இருந்தேன். நம்ம சொன்ன கட்டுக்கதை சொல்லுவானுங்க. ஒரு நியூஸ்ல போட்டிருக்கான லிங்க் உங்களுக்கு அனுப்ப, நீங்க பாருங்க அப்புறமா. அது ஜான் ஆரோக்கிய திட்டமா, நீங்க அங்க போகாதீங்க, முக்குளத்தூர் ஓட்டு உங்களுக்கு போயிடும், கூட்டம்லாம் வரமாட்டானுங்க, அமைதியா போயிடுங்க. லாஸ்ட் நேரத்தில் அங்கே நிற்க வச்சு ஒரு மௌன அஞ்சலி ஒன்று செலுத்திட்டு அப்படியே அந்த அப்பா ஒருத்தர் நிற்க வச்சு சோகமாக மூஞ்சி காமிச்சிட்டு ஒரு அறிக்கை ஒன்று விட்டா, ஃபயராக பேசி விட்டா எல்லாம் சரியாக போயிட்டு நினைக்கிறாங்க. மோசமான மனநிலை இது, ரொம்ப ஆதிக்க மனநிலை இது. உங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்ல விரும்புகிறோம். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் திமுக கூட்டணியில் இன்னைக்கு பிசிகா இருக்குன்றதுக்காக அவங்க மேலே நீங்கள் பல விமர்சனங்கள்லாம் வைக்கலாம். ஆனால் ஒரு சாதிய பிரச்சனை ஒன்று நடந்துச்சுன்னா அவங்க முதல்ல போய் அட்ரஸ் பண்ண மாவட்டம் தோறும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அவங்களை நீங்கள் விமர்சனம் பண்ணலாமே தவிர சாதிக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு இருக்காது. நிச்சயமா வேங்கவையில் என்ன பண்ணிட்டாரு திரும்பன்னு கேட்பாங்க. அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு, அதுதான் நான் சொல்ல முடியும். ஆனா அவரை வந்து விமர்சனம் பண்றாங்க, தாவேக்கா சொன்ன பேர் விமர்சனம் பண்ணாங்க. உங்க தலைவர் என்னடா பண்ணாரு அப்படின்னு தான் கேட்கிறோம். எங்க தலைவர் செல்லுமிடமெல்லாம் வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அக்கா கேட்டிருந்தாங்க எங்கெல்லாம் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவரை நம்பி ஓட்டு போடக்கூடிய மக்கள் வந்து இப்போ அதிகமாயிட்டு வராங்களாம். எப்படி நம்புவாங்க? அவங்க கட்சியை சார்ந்த பல நிர்வாகிகள், நான் நிறைய பேரை பார்த்தேன், நான் பட்டியல் சார்ந்தவங்க கட்சி இருந்து விலகிற சொல்லிட்டு எழுதி விலகிட்டு இருந்தாங்க, சமூக வலைதளத்துல பதிவு போட்டுட்டு விலகிட்டாங்க. நீங்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு நபர் என்பதை நான் சொல்லல, நீங்க சொல்லல. உங்க கட்சியை சார்ந்த உங்களுக்காக போஸ்ட் ஓட்டின, உங்களுக்காக வந்து கத்திட்டு இருந்த அந்த ரசிகர்களே தொண்டர்களாக மாறக்கூடிய அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ இன்றைக்கு பட்டியல் சமூகத்திற்கு எதிரான ஒரு நபர் விஜய் என்பதை அவர்களுடைய செயல்பாடுகளே வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது. நம்ம சொல்லல, அவர் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது. ஆனா இதுக்கெல்லாம் சப்பக்காட்டு கட்டுருவாங்க. நீங்க மதுரை மாநாட்டுல இதுக்கான முடிவுகள் எல்லாம் கொடுத்துருவீங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு எடுத்து ஆணவ கொலை கண்டித்தார் எங்க தலைவர் விஜய்னு ஒரு சாதாரண ஒரு அறிக்கை. நீங்க ஐயா வீரமணி மேலும் அறிக்கை இல்லையே, நீங்க அறிக்கையை கூட விட தேவையில்ல. மாவீரர் நாளின் போது மாவீரர் போற்றுதும் ஒரு பதிவு போட்டீங்கல்ல, அது மாதிரி நான் கவினின் ஆணவ படுகொலையை கண்டிக்கின்றேன், இந்த 2 வரிய ட்விட்டர்ல பதிவு போடுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்?
அது கூட செய்யலையா அவர் கடைசியில? இந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, நம்ம எது வேணா சொல்லிங்க. எதுக்கு அரசியல் வந்தீங்க நீங்க? அவ்வளவுதான், ஃபைனலா இதைத்தான் கேட்க முடியும். நீ எதுக்கு அரசியலுக்கு வந்த? நீங்க ஜாலியா படம் நடிச்சிருந்தீங்க. எனக்கெல்லாம் கூட எனக்கு தனிப்பட்ட முறையில் விஜயோடைய படத்தில் நான் நல்லா பார்க்கக்கூடிய நான் இப்படி வந்து ரஜினிகாந்த் அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் இருக்கும். நீங்க லாஜிக்கலாக எதிர்பார்க்க முடியாது. நான் வந்து சில பேர்லாம் கமல் அவருடைய படத்துல வந்து என்ன சொல்லுவானுங்க, அறிவு பயங்கரமா இருக்கும், கஷ்டம், அதெல்லாம் வேணாம்ப்பா, ஜாலியா படம் பார்க்குறோமா, தலைவர் வந்து ஜாலியா பண்ணாரு, அந்த மாதிரி ஒரு ஜாலியாக நடிக்கக்கூடிய ஒரு நபர், சூப்பர் என்டர்டைன்மெண்ட் யாருன்னா விஜய் அவர்கள். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க அரசியல் வந்திருக்கீங்க. பல கோடியை விட்டுட்டு தான் நீங்க அரசியல் வந்திருக்கீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க நீங்க? இது வரைக்கும் எதுக்குமே வர மாட்டாருன்னு அவர் வந்த விஷயம் அப்படின்னு நீங்க பார்த்தா எதுக்குமே கிடையாது. சரி, நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். இப்ப ஜான் ஆரோக்கியசாமி சொன்னாரு, நீங்க இந்த ஆணவ படுகொலையை கண்டிச்சீங்கன்னா உங்களுக்கு முக்குளத்தோரோட வாக்கு வராம போயிடும், அதனால அமைதியா கடந்து போயிருங்க, மாநாட்டு மேனையில வச்சு ஒரு சின்ன நாடகத்தை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதா சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, முக்குளத்தோர் வாக்கு வங்கி மேல இவ்வளவு கவனமா இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமியும் விஜயும் ஏன் வந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்களோட வாக்குகளை பத்தி கவலைப்படலை? ஏன் அப்படின்னா, நீங்க ஒன்று சொல்றானா நம்மள சொன்னா நம்மள வந்து உங்களுக்குலாம் என்ன டேட்டா எதுன்னு பேசுவானுங்க. சரி, விஜய் அவர்கள்ட்ட இருக்கக்கூடியது வட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது பறையர் சமூகம். சரி, ரெண்டாவது வன்னியர் சமூகம். இப்போ அவங்களே தான் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்படி ஏற்படும்னு விஜய் அவர்களுக்கு தெரியாது, இதை வகுத்து கொடுத்த வியூகர்களுக்கு தெரியாது. ஏண்டான்னா தலைவன் எது பண்ணாலுமே கேட்க மாட்டாங்க. தலைவன் வந்து ரைட்டா மூஞ்சி காட்டினா மட்டும் போதும், தலைவன் கை காமிச்சா மட்டும் போதும் அப்படின்ற மனநிலை இருந்துட்டு இருக்காங்க. அப்படி நீங்க நினைக்கக்கூடிய மனநிலை பட்டியல் சமூக மக்கள் கிடையாது. இந்த சமூகம் அறிவார்ந்த சமூகம். ஐதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன் பல வரலாறுகளை கொண்ட சமூகம். அதனால இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு. ரெண்டாவது, எனக்கு உங்கள் வியூக வகுப்பாளர்கள் அது எந்த நாட்டுக்காரங்களும் எந்த மொழிக்காரங்களும் தெரியல, தமிழ்நாட்டை பத்தியும் தெரியல, தமிழ்காரர்களை பத்தியும் தெரியல. இல்ல, எனக்கு தெரியும், அதெல்லாம் இங்க சொல்ல வேணாம், எனக்கு தான் தெரியும். நம்ம அதெல்லாம் சரி வேண்டாம், நம்ம அப்படி சுருக்க விரும்பல. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த மக்கள் வந்து இப்ப நீங்க கேட்டீங்களா, முக்குளத்தோர் ஓட்டு மட்டும் வேணும், பட்டியல் சமூக மக்களோட ஓட்டு வேணாவன்னா அந்த ஓட்டை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. இந்த ஓட்டை பார்த்து பயப்படல, பயப்படாத உங்களுக்கு பயங்காட்டுவாங்க பட்டியல் சமூக மக்கள். இவ்வளவுதான் சொல்ல முடியும் நான். சரி, பல தகவல்களை ரொம்ப விரிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.